Hi students, example 3.24 அதுக்கு முன்னாடியே நம்ம பார்க்கணும்னா consumption of a natural resource. Suppose that P into T, P of T is the annual consumption of a natural resources in year T years. If the consumption of the resource is growing exponentially at growth rate K1, then the total consumption of the resource after T years is given by integration of 0 to T P naught into e to the power of kt into dt equal to P naught by k into e to the power of kt minus 1, where P naught is the initial annual consumption at a time of t equal to 0 இருக்கும்போது இப்படி இருக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம சம்ம பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கிளியராக புரிய ஆரம்பிக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் 3.24. In year 2000 the world gold production was 2547 metric tons. It was a growing exponentially at the rate of 0.6% per year. If the growth continues at this rate, how many tons of the gold will be produced from 2000 to 2013? அப்படின்னு நம்ம கையில் கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே எவ்வளோ நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி எடுக்கலாம் ஃப்ரம். அப்போ e to the power of 0.078 is equal to 1.0811 அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அந்த லாகரிதம் டேபிள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து ஆனுவல் கன்சப்ஷன் அட் அ டைம். அப்போ ஆனுவல் கன்சப்ஷன் டைம் வந்து t ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது 0 இந்த இயர் ஆஃப்டர் 2000 அப்படின்னு தான் நம்ம கன்சிடர் எல்லாம் அங்கே எடுக்கணும். ஓகேங்களா? அப்போது P நாட் ஈக்குவல் டு P நாட் வேல்யூ அங்கே என்ன கொடுத்துருக்காங்க 2547. அதுதானே இந்த இயர் ஆஃப் 2000 எவ்வளோ கொடுத்துருக்காங்க. இந்த இயர் ஆஃப் வேர்ல்டு ப்ரொடக்ஷன் வாஸ் 2500 மெட்ரிக் டன்ஸ். அதுதான் மெட்ரிக் டன்ஸ் போட்டாச்சு. ஓகேங்களா? மெட்ரிக் டன்ஸ். Okay, the total production of a gold from 2000 to 2013. So duration how many years it should be? Hardly 13 years. அதுதான் லிமிட்ஸ் வேல்யூவா 0 to 13 அப்படின்னு நம்ம போட்டுக்கிட்டு டைம் டியூரேஷன் t 0 to tக்கு பதில் 13 years. அப்போ 13 போட்டுட்டு 2547. ஓகேங்களா? அப்போ நம்ம இதை தூக்கி போட்டுட்ருக்கோம். போட்டுட்டு டு த பவர் ஆஃப் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க 0.066 t அப்படின்னு தானே கொடுத்துருக்காங்க. அது என்னது e டு த பவர் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க e டு த பவர் ஆஃப் 0.006 t. இப்போ இது போட்டுட்டு இன்டு dt அப்படின்னு நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா இது எப்படி 0.066 t வந்திருக்கு, அங்கே என்ன கொடுத்துருக்காங்க 0.6% per year அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ரேட் ஆஃப் இது. அப்போது நம்ம எடுக்கும்போது என்ன செய்யணும் 6/100. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன வரும் 0.006. ஓகேங்களா? அந்த 0 பாயிண்ட்டுக்கு ஒரு வாட்டி போயிடுச்சு. இங்கே ஒரு போகும்போது 100 போடும்போது 100,000 ஆகும்போது அப்போ 0.1000. ஓகேங்களா? இங்கே ஒரு திரும்பி இங்கே ஒரு 10 போடணுமா, இங்கே 100 போட்டு முடிச்சாச்சுன்னா நம்மளுக்கு அடுத்தது என்ன செய்யணும் 100க்கு போட்டு இன்ட்டு 10. ஏன்னா இந்த ஒரு டெசிமல் ரிமூவ் பண்ணுறதுக்கு இங்கே போடும்போது நம்ம 10 போடும்போது 6 ஆகிடுது. அப்போது 6/1000. அப்போது 0.006. அதை தான் நம்ம அங்கே e டு த பவர் ஆஃப் tக்கு வேல்யூவாக எடுத்திருக்கோம் இன்ட்டு dt. புரிஞ்சிச்சா உங்களுக்கு எப்படி வந்ததுன்ட்டு? 0.6% 0.006. ஓகேங்களா? அதே தான் நம்ம அங்கே போட்டிருக்காங்க, அதே தான் நம்ம திருப்பி போட்டிருக்கோம். சரி, இப்போது இந்த 2547 இன்டெகிரேஷனில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால வெளியில் போட்டுக்கலாம். இன்டெகிரேஷனுக்கு வெளியில் போட்டுட்டு இன்டெகிரேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம்னா ப்ராக்கெட் போட்டுட்டு இந்த லிமிட்ஸ் வேல்யூ 0 to 13 வெளியில் போட்டுட்டு அங்கே உள்ளே என்ன செஞ்சுருக்கணும் e டு த பவர் ஆஃப் 0.006 இன்ட்டு t தானே இருக்குது. அப்போ e டு த பவர் ஆஃப் 0.006 இன்ட்டு t.
அப்போது இங்கே கூட டீயோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 0.006 தானே இருக்குது, அதுதானே வரணும். அதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. என்னது, இன்டகிரேஷன் ஆஃப் e to the power of ax into dx is equal to e to the power of ax by a. அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் a. அந்த ஏக்கு பதில் தான் இங்கே என்ன இருக்குது, 0.006. அதை தான் நம்ம கீழே தூக்கி போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ இன்டகிரேஷன் இதையும் பண்ணி முடிச்சாச்சா? ஓகே, ஃபைன். இப்போ இதை பண்ணி முடித்த உடனே அடுத்தது நம்மளுக்கு என்ன ஆகணும், இப்போது எல்லா இன்டகிரேஷன் பண்ணக்கூடிய கண்டிஷன் வந்தாச்சு. அப்ளையிங் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், அந்த கண்டிஷனுக்கு நம்ம வரோம். அப்போது நம்ம என்ன செய்கிறோம், இதை இன்டகிரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ இங்கே கீழே என்ன இருக்கும், 0.006. அப்போ e to the power of 0.006 இன்ட்டு டீக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம், 13 போட்டுக்கிறோம். 13 போட்டுடலாமா, பை 0.006 இங்கே கீழே போடுறோம். அதுதான் கான்ஸ்டண்ட்டாக வெளியில் வந்திருக்கு. இங்கே ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால இதை வெளியில் கொண்டு வந்துடுறோம். கொண்டு வந்துட்டு இதுக்கு அப்பர் லிமிட் வேல்யூ மட்டும் நம்ம என்ன செய்கிறோம், 13 போட்டுக்கிறோம். மைனஸ் லோவர் லிமிட் வந்து e to the power of 0.006 இன்ட்டு லோவர் லிமிட் என்ன வருது, 0 வருது, போட்டுட்ருக்கோம். போட்ட உடனே இந்த கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற 0.006 இருக்குது பார்த்தீங்களா, அது வெளியில் தானே வந்திருக்கு. அது எத்தனை டெசிமல்ஸ் தள்ளி வந்திருக்கு, 3 டெசிமல்ஸ் தள்ளி வந்திருக்கிறதுனால அது ரவுண்ட் ஆஃப் ஃபிகர் ஆகிறதுக்கு 1000 நம்ம டினாமினேட்டரில் பண்ணும்போது நியூமரேட்டரில் பண்ணுறோம். அப்போது இது என்ன ஆகிடும் நம்மளுக்கு பார்த்தோம்னா 2547000 பை இது வந்து 6 ஆகிடும். ஓகேங்களா? அப்போ e to the power of 0.078, அப்போ 6 into 13 78 மைனஸ் e to the power of இது என்ன ஆகிடும் நம்மளுக்கு 0, e to the power of 0. e to the power of 0 வந்து அடுத்த ஸ்டெப்பில் வரும்போது என்னது, e to the power of என்ன ஆகிடும் அந்த இடத்துல 1ன்றது வரும். நம்ம அதை அடுத்தது பார்த்துருவோமே. ஓகேங்களா? அப்போது நம்ம இங்கே பார்த்த 25,47,000 by 6 by அங்கே தான் 1.0811 e to the power of 0 தான் அங்கே என்ன வந்திருக்கு, 1 நம்ம இங்கே போட்டாச்சு. ஓகேங்களா? சரி, அப்போது இங்கே நம்ம பார்த்த 25,47,000 by 6 இன்ட்டு நம்ம 1ஆல் இதை லெஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், 0.0811. தெரியல உங்களுக்கு, நார்மலாக நம்ம போடலாம் 1.0000. அதிலிருந்து நம்ம எவ்வளோ லெஸ் பண்ணுறோம், 1.0811. இப்போ லெஸ் பண்ணி முடித்த உடனே நம்மளுக்கு என்ன வரும், இதிலேருந்து லெஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 118. ஏன்னா இதிலிருந்து தானே நம்ம இதை லெஸ் பண்ணுறோம், அதனால் 8000 இங்கேயும் 000 தான் வந்துடும். அப்போ நம்மளுக்கு 0.0, அப்போ 8.11 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சிடறோம், இந்த 0.811 நம்ம என்ன செய்கிறோம், இந்த 25,47,000 by 6ஆல் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 34,426.95 மெட்ரிக் டன்ஸ் அப்ராக்சிமேட்லி. ஓகேங்களா? இது நம்ம இதை டிவைட் பண்ணிவிட்டு இல்லை இதோட சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு நம்ம போட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஈஸியாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம்.